திருச்சியிலிருந்து காரைக்கால் புறப்பட்ட பயணிகள் ரயில் திருவெரும்பூர் ரயில் நிலையம் சென்றபோது ரயில் இன்ஜினிலிருந்து திடீரென புகை வெளியேறியதால் பயணிகள் அவசரமாக இறக்கிவிடப்பட்டனர். உள்ள போறாங்க பாருங்க போலீஸ்காரங்க. இதுதான் ட்ரெயின். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கதிரவன். வணக்கம் கதிரவன், விவரங்கள். வணக்கம் சுபா. திருச்சி மத்திய ஜங்ஷனில் இருந்து காரைக்காலுக்கு இன்று காலை 8:25 மணிக்கு பயணிகள் ரயிலானது புறப்பட்டது. அந்த ரயில் முன்பக்கம் இன்ஜின் பின்பக்கம் இன்ஜினையும் சேர்த்து மொத்தமாக 8 பெட்டிகளுடன் சென்றது. அப்படி சென்ற ரயிலானது திருவெரும்பூர் ரயில் நிலையத்திலிருந்து 2வது நடைமேடைக்கு சேர்ந்தது. இந்த ரயில் பின்பக்க பொருத்தப்பட்ட ரயிலில் இன்ஜினில் திடீரென அதிக அளவில் புகை வந்தது. உடனடியாக திருவெரும்பூர் ரயில் நிலையத்தில் ரயில் நிறுத்தப்பட்டதுடன் உடனடியாக ரயில் பெட்டியில் இருந்து பயணிகளை வெளியேறும்படி ரயில்வே ஊழியர்கள் அறிவுறுத்தினர். அதனைத் தொடர்ந்து பயணிகள் அனைவரும் ரயிலில் இருந்து இறங்கினர். இது குறித்து தகவல் இருந்த ரயில்வே அதிகாரிகள், தொழில்நுட்ப வல்லுநர்கள், பொறியாளர்கள் உடனடியாக திருவெரும்பூர் ரயில் நிலையம் சென்று ரயில் இன்ஜினை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டனர். மேலும் ரயில்வே கோட்ட அன்பழகன் சம்பவ இடத்திற்கு சென்று ரயில் விபத்து குறித்து, அதாவது புகை வந்தது குறித்து ஊழியர்களிடம் கேட்டறிந்தார். திருவெரும்பூர் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கிடைத்ததும் சம்பவ இடத்திற்கு சென்று தீயணைப்பு துறையினர் ரயில் இன்ஜினில் ஏற்பட்ட புகையை உடனடியாக அணைத்தனர். புகை வந்ததற்கான காரணம் குறித்து ஆய்வு செய்து வருகிறது. புகை வந்ததற்கான மேலும் இறக்கிவிடப்பட்ட பயணிகள் அனைவரும் கோவாவிலிருந்து வேளாங்கண்ணிக்கு செல்லும் சிறப்பு எக்ஸ்பிரஸ் அனைவரையும் அனுப்பி வைத்தனர். இச்சம்பவம் குறித்து ரயில் நிலையத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த ரயில் நிலையத்தில் அந்த ரயில் சிறப்பு ரயில் வேளாங்கண்ணிக்கு செல்லும் ரயில் அனுப்பி வைத்தால் இந்த இன்ஜினை சரி செய்யும் பணியில் தற்போது வரை ஈடுபட்டு வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.